வடசென்னை மக்கள் பயன்பெறும் வகையில் மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மாதவரம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த அவர் ஆந்திரா, திருப்பதி, நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சிறப்பு பேருந்துகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், வடசென்னை மக்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்ல மாதவரத்தில் இருந்து பேருந்து இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்டு பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் சுதர்சனம் அவர்கள் வைத்திருக்கின்ற வேண்டுகோள் நம்முடைய அரசு சார்பாக பரிசீலிக்கப்பட்டு பொங்கலுக்கு பிறகு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டு வருகிறது. மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பகுதியை வடசென்னை பகுதியை சேர்ந்தவர்கள் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தனியார் பேருந்துகளை காட்டிலும் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பூந்தமல்லி சிறப்பு பஸ் நிலையத்தில் ஆய்வு செய்த அவர் பயணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஆம்னி பேருந்து முன்பதிவு செயலிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக வந்த தகவலை அடுத்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கூடுதல் கட்டணம் வசூலித்த பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.